செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக, அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டான ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னா இதை போல் ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே போல் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானா போதும், ரொம்ப அதிக சூடு தேவையில்லை. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு தீ ஃபுல்லாக குறைச்சிடுங்க. அதே போல் எண்ணெய் அதிக நேரம் சூடு ஏறக்கூடாது, கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணால் போதும். கூடவே கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் சூடு ஏற்றுனீங்கன்னா மசாலா கருகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாலேருந்து பாதி இதில் சேர்த்துடலாம். சிக்கன் தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சிக்கன் ஃப்ரை செஞ்சிங்கன்னா இதை போல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 பீஸ் தேங்காய் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். அந்த மேலே இருக்க தோல் எடுத்துருங்க. இப்போ அந்த தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபஸ்ட்டு சிக்கன் சாப்பிடும் போது இந்த தேங்காயோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், தேங்காய் இந்த ஸ்டேஜ் வர டைமில், ஓரளவுக்கு கலர் மாறுற டைமில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டால் போதும். 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் சின்ன சைஸ் 2 தக்காளி எடுத்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி ரொம்ப மசியாக இருக்கணும்னு கிடையாது, தக்காளி இருக்கிறது தெரியலாம். தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதுமா. இப்போ இந்த டைமில் நம்ம வதக்கி வச்ச மசாலா இதை சேர்த்துடலாம். சேர்த்து இப்படி கலந்து விட்டுருங்க. மசாலாவில் சிக்கன் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது, தெளித்து விட்டாலே போதும். இந்த அளவுக்கு, அவ்வளோதான். மூடி வைக்கலாம். நடுவில் எடுத்து கலந்து விடுங்க. ஒரு மீடியமான தீயில் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. பாருங்கம்மா, 15 நிமிஷம் ஆயிருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் சேர்த்துக்குங்க. கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி, இது 2 சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இந்த சிக்கன் ஃப்ரை சாம்பார் சாதம், ரச சாதம், சப்பாத்தியோட வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு மேட்சான சைட் டிஷ் இது. அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த சிக்கன் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி.